அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தோற்றம். ஒரு காலத்தில் நான் ஈராக்கியன், ஈரானியன், பாலஸ்தீனியன், எகிப்தியன், லெபனானியன், சிரியா நாட்டினன் என்று கூறிக்கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மதத்தின் பெரும் தாக்கத்தினால் தாங்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என கூறத் தொடங்கினார்கள். தாங்கள் அனைவரும் ஒரே இனம் என்பதை உணரத் தொடங்கினார்கள். இது மட்டும் அன்று, தங்களின் மொழியும் அரபு மொழி என்றும் நம்பினார்கள். எனவே மத்திய தரைக்கடல் நாடுகளான லெபனான், சிரியா, பாலஸ்தீனம், ஈராக், ஈரான், எகிப்து, ஜோர்டான், எகிப்து, சூடான், எத்தியோப்பியா மற்றும் வளைகுடா நாடுகளான அரேபியா, ஏமன், ஓமன் போன்ற நாடுகளில் பெரும்பான்மையான மக்கள், அதாவது 99% மேற்பட்ட மக்கள் தங்கள் இஸ்லாமியர்கள் என உணரத் தொடங்கினார்கள். முகமது நபிகள் மதீனாவிலிருந்து மெக்காவை அடைந்த 2 ஆண்டுகளில் இறந்துவிட்டார். இவரை தொடர்ந்து அடுத்த கலிஃபாவாக முடிசூட்டி கொண்டவர் அபூபக்கர். இவர் முகமது நபிகளின் நெருங்கிய தோழர். அது மட்டும் அன்று, முகமது நபிகளின் மாமனார் என்று கூட கூறலாம். அபூபக்கரின் மகளை முகமது நபிகள் திருமணம் செய்திருந்தார். இது வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல, அரேபியாவில் இருந்த இனக்குழுக்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் இந்த திருமணம் நடைபெற்றது என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் அன்று, முகமது நபிகள் உயிரோடு இருந்தபொழுது, உங்களை தவிர்த்து நாங்கள் வேறு யாரை அணுக முடியும்? ஒருவேளை நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் யாரிடம் செல்வது என்று அரேபிய இஸ்லாமியர்கள் கேட்டபோது, அதற்கு நீங்கள் அனைவரும் அபூபக்கரிடம் செல்லலாம் என்று முகமது நபிகளே கூறியதாக இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகிறது. எனவேதான் முகமது நபிகள் இறந்த பின்பு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் கலிஃபாவாக முடிசூட்டி கொண்டவர் அபூபக்கர். முடிசூட்டி கொண்டவர் என்பதனால் அவர் ஒரு அரசராக முடிசூட்டி கொண்டார் என்று நினைக்க வேண்டாம். எளிமையிலும் எளிமையாக இருந்தார். இவர் ஒரு சாதாரண ஆடையை உடுத்தி கொண்டு மெக்கா நகரில் வாழ்ந்த எளியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உதவி செய்து வாழ்ந்தவர். உதாரணத்திற்கு கூற வேண்டும் என்றால், மெக்கா நகரில் வாழ்ந்த வயதானவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்குள்ள ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகளுக்கு பால் கறந்து கொடுப்பது, அது மட்டும் அன்று அவர்களது துணிகளை துவைத்து கொடுப்பது, மாலையில் வந்து மடித்து கொடுப்பது போன்ற பணிகளை அவர் செய்துள்ளார். இவர் வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். இவர் இறந்த பின்பு இவரை தொடர்ந்து 2வது கலிஃபாவாக வந்தவர் உமர் I. உமர் என்ற பெயரில் மற்றும் ஒரு கலிஃபா இஸ்லாமிய தேசத்தை ஆட்சி செய்துள்ளார். உமர் I முகமது நபிகளோடு இவரும் நெருங்கி பழகியவர். அதாவது முகமது நபிகளின் போதனையை ஏற்று உமரின் சகோதரியும் அவரது கணவரும் இஸ்லாமிய மதத்தை ஏற்றபோது, உமர் தன் சொந்த சகோதரியின் கணவரையே கொன்றவர். அவ்வாறு இஸ்லாமியத்தை வெறுத்தவர் பின்னாளில் இஸ்லாமியத்தை ஏற்று 2வது கலிஃபாவாக அரேபிய தேசத்தில் உயர்ந்தவர். இவரும் எளிமையிலும் எளிமையாக வாழ்ந்தவர்தான். இவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய செயல் திட்டங்களை வகுத்து கொடுத்தது மட்டும் அல்லாமல், இஸ்லாமிய மார்க்கம் ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளில் பரவுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர். இது மட்டும் அன்று, இவரது காலத்தில்தான் குர்ஆன் முழுமையாக தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வெளியிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் அன்று, ஜெருசலேம் நகரம் இஸ்லாமியர்களுக்கும் புனித நகரமாக அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் முகமது நபிகள் அவர்கள் மெக்காவிலிருந்து ஜெருசலேம் நகரத்திற்கு ஜிப்ரீல் தூதரின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வானுலகம் சென்று அங்கு இறை தூதுவர்களோடு ஆலோசனை நடத்தினார் என்று கூறப்படுகிறது. எனவே ஜெருசலேம் நகரம் என்பது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் என்ற 3 மதத்தினருக்கும் புனிதமான நகரமாக போற்றப்பட்டது. எனவேதான் இஸ்லாமியர்கள் தங்களது
முதல் புனித நகரமாக இருந்த ஜெருசலேம் நகரை கைப்பற்ற முனைந்தார்கள். அது இந்த உமர் கலிஃபாவின் காலத்தில்தான் நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஜெருசலேம் நகரம் கிபி 638 இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. உமர் யாரையும் கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்ற வேண்டாம் என்று கூறியிருந்தார். அது மட்டும் அன்று பிரச்சாரத்தின் மூலம் மட்டுமே இஸ்லாமிய மதத்தில் சேர்பவர்கள் சேரலாம். அவர்கள் கட்டாயப்படுத்துவதன் மூலமாகவும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களையும் அவ்வாறு சேர்ப்பதனால் எந்த பயனும் இல்லை என்பதையும் நம்பினார். எனவேதான் இவர் எவரையும் இஸ்லாமிய மதத்திற்கு மாறும்படி கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இவரை தொடர்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய கலிஃபாவாக உமர் 2 அவர்களின் ஆட்சி காலம்தான். இது உமையாக்களின் ஆட்சி காலம் என்று கூறப்படுகிறது. உமர் 1 முகமது நபிகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். உமர் 2 முகமது நபிகள் காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல. அதே சமயத்தில் முகமது நபிகளின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கே கடைபிடித்து மிகச் சிறப்பான ஆட்சியை இஸ்லாமிய தேசத்திற்கு வழங்கியவர் இவரே என்றால் மிகையாகாது. இவரது காலத்தில்தான் எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது என்றாலும் மிகையாகாது. எகிப்து கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறியிருந்தது. எகிப்தை அக்காலத்தில் பைசாந்தியர்களே ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் உலகில் இருந்த மிகப்பெரிய 3வது பெரிய இராணுவ மையமாக எகிப்து இருந்தது. எகிப்தை வெற்றி கொள்வது என்பது இயலாத ஒன்று என்றே அக்காலகட்டத்தில் கூறப்பட்டது. அதுபோன்ற காலகட்டத்தில்தான் உமர் 2 அவர்களின் படையானது எகிப்தை வெற்றி கொண்டது. இந்த வெற்றி என்பது ஒரு நாளில் நிகழ்ந்தது அல்ல. இது பல மாதங்களாக இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை ஆண்டுகள் நடந்தது என்று வரலாற்றில் தெளிவாக கூறப்படவில்லை. அதே சமயத்தில் எகிப்தை கைப்பற்ற மிகப்பெரிய போர் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. இந்த போரின் பொழுது மிருகங்கள் வதை செய்யப்படக்கூடாது என்ற கட்டளையை உமர் பிறப்பித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் போன்றவை படைகளில் இருந்தன. அவைகளை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்ற கட்டளை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவரது ஆட்சி காலத்தில்தான் எகிப்து கைப்பற்றப்பட்டது. எகிப்து என்றால் இன்றைய கால சூழலில் உள்ள எகிப்து அல்ல. அக்காலத்தில் எகிப்து தேசம் எகிப்து, தெற்கு சூடான், வடக்கு சூடான், எத்தியோப்பியாவின் சில பகுதிகள் என மிகப்பெரிய பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக இருந்தது. அந்த மிகப்பெரிய பரப்பை வெற்றி கொண்டவர்தான் உமர் 2 அவர்கள். இவரும் எளிமையிலும் எளிமையாக வாழ்ந்தவர். ஒரு முறை எகிப்து தேசத்தை உமரின் படை கைப்பற்றிய போது உமரின் படை ஜெருசலேம் வழியாக அரேபியா சென்றது. ஜெருசலேம் வந்த உமரின் படைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் ஜெருசலேம் இஸ்லாமிய மதத்தை ஏற்றிருந்தது. எனவேதான் அவ்வளவு பெரிய வரவேற்பும் அங்கு கிடைத்தது. அப்பொழுது ஜெருசலேம் நகர மக்கள் அனைவரும் அரசரான கலிஃபாவை பார்க்க கூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒட்டு போட்ட ஒரு ஆடையையே உடுத்தியிருந்தார். அதாவது சிறிய சிறிய துணிகளை தைத்து அதனால் உருவாக்கப்பட்ட ஆடைகளைத்தான் அவர் உடுத்தியிருந்தாராம். அதாவது அபுபக்கரை விட மிக எளிமையாக வாழ்ந்தவர் இவர். இது மட்டும் அன்று மாற்றிக்கொள்வதற்கு ஒரு ஆடை என மொத்தம் இவரிடம் 2 ஆடைகள்தான் இருந்ததாம். இவ்வாறு மிக எளிமையாக வாழ்ந்தவர்தான் உமர் 2 என்ற கலிஃபா. இவரது காலத்திலும் இஸ்லாமிய மதத்தை வலுக்கட்டாயமாக எவரிடமும் பரப்ப வேண்டாம் என்ற கட்டளை இருந்ததாக கூறப்படுகிறது. இவரது காலத்தில்தான் இஸ்லாமிய மதம் கத்திமுனையில் பரப்பப்பட்ட மதம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அதே சமயத்தில் இவர் கத்திமுனையில் மதத்தை பரப்பவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை கூறலாம். ஒருமுறை ஜெருசலேம் நகர இஸ்லாமியர்கள் உமர் அவர்களை சந்தித்து, நீங்கள் ஜெருசலேம் நகரில் உள்ள மிகப்பெரிய தேவாலயமான கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு வந்து தொழுகை நடத்தினால் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்களாம்.
அதனை கேட்ட உமர் அவர்களோ, நான் வருவதனால் எந்தவிதமான தயக்கமும் எனக்கு இல்லை. அதே சமயத்தில் நான் அங்கு வந்து தொழுகை நடத்திவிட்டு சென்றுவிட்டால் அதன் பின்பு உமர் அவர்களே தொழுகை நடத்திய தேவாலயம் இது என்று அந்த தேவாலயத்தையே இடித்து விடுவீர்கள். இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் அல்ல. எனவே நான் தேவாலயத்தில் தொழ விரும்பவில்லை. அதற்கு பதிலாக ஜெருசலேம் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிஷப்போடு சேர்ந்து வெட்டவெளியில் தொழுகை நடத்தவே விரும்புகிறேன் என்று கூறினாராம். அந்த அளவிற்கு அனைத்து மதங்களையும் இவர் ஒருங்கே நேசித்தவர். உதாரணத்திற்கு இவரை பற்றி கூற வேண்டும் என்றால், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், யூத மதம், இந்த 3 மதமும் ஒரே மதத்திலிருந்து கிளைத்தவை. இவை அபிரகாமின் மதங்கள். இந்த 3 மதத்தினரும் சகோதரர்களே என்று கூறினாராம். வரலாறு தொடரும். நன்றி.